Hello students, இன்னைக்கு நம்ம Bio 360 தமிழ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா காக்ரோச்சோட part 2 கான simple notes தான். இது last minute preparationக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் important points எல்லாமே highlight பண்ணிருக்கேன். அது இல்லாம எந்த இடத்துல எப்படி question கேட்பாங்க அப்படிங்கறதும் சொல்லிருக்கேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. காக்ரோச்சோட excretory system. So nitrogenous waste excrete பண்றது யாரு அப்படினா Malpighian tubules. அது வந்து glandular அப்புறம் ciliated cellsனால லைன் ஆயிருக்கும். So nitrogenous waste என்ன அப்படினா uric acid. அது கொடுக்கல அப்படினா potassium urate கொடுத்திருந்தாங்கன்னா அதை தான் நம்ம மார்க் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து என்ன அப்படினா uricotelic. ஏன்னா uric acid செக்ரீட் பண்றனால. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா fat body nephrocyte uricose glands இத வச்சு கேட்பாங்க. இதுவும் வந்து excretionக்கு ஹெல்ப் பண்ணுது. இத வந்து right or wrong statementல கேட்கலாம். nervous system இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே வந்து கேங்லியா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா சீரீஸ் அடுத்தடுத்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த கேங்லியாவெலாம் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பேர்டு லாங்கிடியூடினல் கனெக்ஷன்ஸ், அதாவது ரெண்டு வயர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எல்லா கேங்லியாவுமே வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா வென்ட்ரல் சைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வந்து 3 கேங்லியா வந்து தோராக்ஸ்லேயும் 6 கேங்லியா வந்து அப்டமன்லேயும் இருக்குது. ஹெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டடான அமௌண்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து இருக்குது. காக்ரோச்சோட தலைப்பகுதியில் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப கொஞ்சோண்டு இருக்கிறனால தலை வந்து வெட்டுப்பட்டால் கூட அது 1 வீக் வரைக்குமே வந்து சர்வைவ் ஆகும். சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான் இதுதான் வந்து பிரெயின்னு சொல்கிறாங்க. சுப்ரா ஈசோஃபேஜியல்னா ஈசோஃபேகஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆண்டனாவுக்கும் ஐஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுது நர்வ்ஸை. காம்பவுண்ட் ஐஸ் அதாவது கூட்டுக்கண்கள் 2000 ஹெக்ஸாகனல் ஒமேட்டிடா வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு ஒமேட்டிடாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணும். இது வந்து மொசைக் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசைக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து டைல்ஸுக்கு பதிலாக வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா மொசைக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அங்கங்கே புளியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு விஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோர் சென்சிட்டிவிட்டி, ஈஸியாக நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிரும். இன்னொன்று ரெசல்யூஷன்னா கொஞ்சம் மங்கலாக தெரியுது. இப்போ இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்கலாம் இப்போ கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விஷன் வந்து உங்களுக்கு வந்து மங்கலாக தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து பாருங்கள் பிக்சரில் இருக்கு இல்லையா, இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த நாணி படத்தில் வந்து அந்த ஈ வந்து மொத உலகத்தை பார்க்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் காக்ரோச்சுமே வந்து பார்க்கும். அடுத்து இது வந்து நாக்டர்னல் விஷன், இது நைட்டுக்கு தான் வந்து நல்லா யூஸ் ஆகும். சரிங்களா? சென்ஸ் ஆர்கன்ஸ் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. கேமல், சி வந்து செர்சை அதாவது ஆனல் செர்சை, ஏ வந்து ஆண்டனே, எம் வந்து மேக்ஸிலரி பால்ப்ஸ், இ வந்து ஐஸ், எல் லேபியல் பால்ப்ஸ். இது வந்து கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லையுமே நிறையா பார்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் சென்ஸ் ஆர்கன் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அதாவது 2 செக்ஸஸையுமே வந்து மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆனல் ஸ்டைல், அது வந்து மேலுக்கு தான் வந்து இருக்கும். அந்த பிக்சர்லேயே இருக்குது, 2 குட்டியூண்டு கொம்பு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். ஆனல் ஸ்டைல் வந்து ஃபீமேல்ஸ்க்கு இருக்காது. அடுத்து மெட்டாதொராசிக் விங்ஸ், மெட்டாதொராக்ஸ் அப்படிங்கிற பார்ட்லேருந்து விங்ஸ் வந்து இருக்கும். அதில் ஃபீமேலுக்கு வந்து அப்டமனோட டிப்பு வரைக்கும் தான் விங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டமனை தாண்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக இதை கேட்பாங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மேல் ஃபீமேல் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது ஆனல் செர்சை. 10th செக்மெண்ட்டில் குட்டியூண்டு கொம்பு மாதிரி வந்து நீட்டிகிட்ருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அது டயேஷியஸ், அதாவது டயேஷியஸ்னால் செக்ஸஸ் வந்து செப்பரேட், மேல் தனியாக இருக்கும் ஃபீமேல் தனியாக இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதில் வந்து டெஸ்டிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. 4th to 6th செக்மெண்ட் ஆஃப் த அப்டமன். அதே மாதிரி லேட்ரல் சைடில் இருக்கா வென்ட்ரல் சைடு அதுவும் கேட்பாங்க. ஸ்பெர்மோட பாத்வே பாருங்கள், டெஸ்டிஸ், தின் வாஸ் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் செமினல் வெசிக்கிள், எஜாக்குலேட்டரி டக்ட், அடுத்து மேல் கோனோஃபோர். மேல் கோனோஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆனஸ்க்கு வென்ட்ரலாக இருக்குது. கண்டிப்பாக இது கேட்பாங்க. பிக்சரில் வந்து பாருங்கள் ஃபேலிக் கிளாண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். ஸ்மால் டிபியூல்ஸ், லாங் டிபியூல்ஸ் அதுதான் வந்து மஷ்ரூம் கிளாண்ட், அது இங்கே வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. கார்டல் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஆனல் ஸ்டைலில் தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து லெஃப்ட் ஃபெலோமியர், டிட்டிலேட்டர், சூடோபெனிஸ் அதை தான் வந்து மேல் கோனோஃபோஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆஃப் மேல் காக்ரோச். இந்த மேல் கோனோஃபோஃபைசிஸ் வந்து கைட்டினால் உருவாயிருக்குது. அடுத்து அசசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், இது என்ன அப்படின்னா மஷ்ரூம் கிளாண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா 6th to 7th அப்டாமினல் செக்மெண்ட்ஸில் இருக்குது. இது வந்து இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நரிஷஸ் ஸ்பெர்மை வந்து நரிஷ் பண்ணுது. அடுத்து ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ், அதாவது ஸ்பெர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ் அதாவது பண்டில்டாக தான் வந்து
வெளியில் வரும். அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா செமைனல் வெசிக்கிள்ஸ். இது கேட்பாங்க மேல் காக்ரோச்சில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்து க்ளூ பண்ணுறது, அந்த பண்டில் மாதிரி ஆக்கிறதுக்கு வந்து யாரோட செக்ரேஷன் தேவை அப்படின்னா ஃபேலிக் கிளாண்ட் ஆர் கான்கோப்ளேட் கிளாண்ட். இது வந்து புக்கில் இல்லை, பட் இந்த ஃபேலிக் கிளாண்ட் அப்படிங்கிறது பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ் வந்து காப்புலேஷன் அப்போ, அதாவது மேட்டிங் அப்போ வந்து மேல்லேருந்து ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இது வந்து ஓவரிஸ் வந்து 2nd to 6th அப்டாமினல் செக்மெண்ட்ஸில் வந்து இருக்குது. 8 ஓவரியூல்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஓவரிலையும். அந்த ஓவாலாம் வந்து செயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதோட பேத்வே பாருங்கள், ஓவரி, ஓவிடக்ட், வஜைனா ஆர் காமன் ஓவிடக்ட். இது என்ன அப்படின்னா 2 சைடில் இருக்க ஓவரியிலேருந்து வர ஓவிடக்ட் ஒன்று சேர்ந்து வஜைனாவாக மாறும், அதாவது காமன் ஓவிடக்டாக மாறும். அடுத்து ஜெனைட்டல் பவுச் ஆர் ஜெனைட்டல் சேம்பருக்கு அந்த ஓவம் வந்து வரும். ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்பெர்மட்டோஃபோர்ஸாக வந்து காப்புலேஷன் அப்போ மேல்லேருந்து ஃபீமேல் காக்ரோச்சுக்குள்ளே போகும். ஃபீமேல் காக்ரோச்சில் இது எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஸ்பெர்மா தீக்காவில் வந்து ஸ்டோர் ஆகுது. இது வந்து இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து ஊத்தீக்கா. ஊத்தீக்கா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து பேகு, இந்த மாதிரி கிச்சன் ரூமு, அந்த மாதிரி சிங்க், இது பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் முட்டை முட்டையாக இருக்கும். பட் அது வந்து எக் கிடையாது, சரிங்களா? இது வந்து என்னென்னா ஃபெர்டிலைஸ்டு எக்கை கவர் பண்ணியிருக்கிற ஒரு கேப்சூல். அந்த கேப்சூல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கொல்லேட்ரல் கிளாண்ட்ஸோட செக்ரேஷன்லேருந்து ஃபார்ம் ஆச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எங்கே முட்டை போட்டு வைக்கும், இந்த ஊத்திக்கா போட்டு வைக்கும் அப்படின்னா ஈரப்பதமான ஏரியாஸ்லலாம் வந்து போட்டு வைக்கும், இல்லைனா கிச்சன் ரூம், அதாவது ஃபுட்டு வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இடத்துல போட்டு வைக்கும். அடுத்து ஒரு ஃபீமேல்னால் வந்து 9 to 10 ஊத்திக்கா வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஒவ்வொரு ஊத்திக்காலையுமே வந்து பார்த்திங்கன்னா 14 to 16 எக்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். டெவலப்மெண்ட் வந்து பாரோ மெட்டாபாலஸ், அதாவது நிம்பல் ஸ்டேஜ். நிம்ப் அப்படிங்கிறது வந்து அந்த பெரிய கரப்பாம்பூச்சி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13 டைம் வந்து அது வந்து மோல்ட்டிங், அதாவது தோல் உரிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது அடல்ட்டாக மாறும். இதுவும் இம்பார்ட்டன்ட்ப்பா. இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அடல்ட் காக்ரோச்சுக்கு மட்டும்தான் விங்ஸ் இருக்கும். அதே மாதிரி விங் பேட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு லாஸ்ட் நிம்பல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 13வது ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விங் பேட்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக அது கேட்பாங்க. நோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இதோட எக்ஸ்க்ரீட்டா அதனால் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். அடுத்து வந்து வெக்டார். இப்போ நீங்கள் ஹிட்டோட ஆடெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் பிரின்சிபலே திடீர்னு பார்த்தீங்கன்னா பையன் லீவ் போடுறான்னு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. பார்த்தா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா காக்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ஏன் அப்படின்னா காக்ரோச் வந்து தட்டு மேலாம் நடந்து போகும்போது, சாப்பாடு மேலே நடந்து போகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா தான் மேலே இருக்க அந்த பாக்டீரியா ஃபுல்லாக அதில் வந்து பரப்பி விடுது, சரிங்களா? அதனால் வெக்டார், சரிங்களா? அடுத்து நிறைய ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டில் தான் இருக்கும். ஒரு சில ஸ்பீசிஸ் மட்டும்தான் ஹியூமனில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.